வேட்டையன் திரைப்படத்தை பற்றி இதில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் கொடுக்கக்கூடிய பேட்டிகளாக இருக்கட்டும், வேட்டையன் படத்தில் பணிபுரிஞ்சிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள்கிட்டேருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றத்தையுமே கேட்கும்போது வேட்டையனில் நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலே ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ அதை ஏன் ப்ரிவியூவில் ரிவீல் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பவத்தை பெரிய அளவில் இப்போ யாருக்கும் காமிக்க வேணாம், கொஞ்சம் ரகசியமாக இருக்கட்டும், கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியே நம்ம ப்ரிவியூவை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வேட்டையன் படக்குழு ப்ரிவியூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சைலண்ட்டாக வேட்டையன் சம்பவம் செய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அந்த வகையில் வேட்டையனில் நடிச்சிருக்கக்கூடிய அபிராமி அவர்கள் முதல் முறையாக சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்காங்க. அபிராமி அவர்கள் வேட்டையனில் இவங்க சூப்பர் ஸ்டாரை பற்றி என்ன சொல்கிறாங்க, வேட்டையன் படத்தில் ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லும்போது அப்படின்னா, ஆஃப் கேமரா ரஜினி சார் நார்மலாக உட்காந்துருப்பார், எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பார், கலகலன்னு இருப்பார். ஆனால் கேமராவை ஆன் பண்ணி ஆக்ஷன்னு சொன்ன உடனே திடீர்னு அவர்கிட்டேருந்து ஒரு ஆரா ஒன்று வரும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி வரும். அதை வார்த்தைகளில் சொல்லவே முடியாது, அது எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். அதுதான் அவரோட நான் முதல் முறையாக ஒர்க் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டைம் நான் ஒர்க் பண்ணும்போதே இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமாக மறக்க முடியாத அனுபவங்கள், நினைவுகள் நிறைய எனக்கு வேட்டையன் திரைப்படத்தில் இருக்குது அப்படின்னு அபிராமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியம் அவங்க சொன்னது என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கமல் சாருடைய ஃபேனாக இருந்தேன், ஆனால் வேட்டையனில் ரஜினி சாரோட நடித்த உடனே ரஜினி சாருடைய ஃபேனாக மாறிட்டேன் அப்படின்னு அபிராமி அவர்கள் சொன்னது தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் அவங்க பேசினதுலையே. அதுக்கப்புறம் வசந்தி அப்படின்னு சொல்லி ஒரு கொரியோகிராஃபர், ஒரு ஆக்டர், உங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லணும்னா விக்ரம் திரைப்படத்தில் ஏஜென்ட் டீனா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் வசந்தி. இவங்க தினேஷ் மாஸ்டரோட சேர்ந்து மனசிலாய பாட்டுக்கு இவங்களும் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியருக்கு இவங்க தான் டான்ஸ் ஸ்டெப்லாம் சொல்லி கொடுத்த அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில், அதுவும் ரீல்ஸில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹூக் ஸ்டெப்பு இருக்குல்ல, அந்த ஹூக் ஸ்டெப்பு அது தினேஷ் மாஸ்டர் தான் கம்போஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுத்த உடனே ரஜினி சாராக இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், எல்லாருமே டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டு உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஸ்டெப்பை போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் இந்த செட்டில் இருக்கும்போதே யாருக்கும் தூக்கமே வராது, எல்லாருக்குமே பயங்கர பிரைட்டாக ரொம்ப ஆர்வத்தோடு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் இருக்கிற இடத்துல தூக்கம் வரவே வராது. ரொம்ப சூப்பராக அந்த பாட்டில் ரஜினி சார் சொன்ன விஷயங்களை டக்கு டக்குன்னு கிரகிச்சுக்கிட்டு அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. வேட்டையன் உண்மையாகவே வேறு லெவல், எதிர்பார்க்காத ஒரு வைரலாகும் அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நிறையா இருக்குது வேட்டையனில் அப்படிங்கிறத இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ பல பேருடைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், இன்னும் அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா தொடர்ந்து வேட்டையனை செலிப்ரேட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வேலையே. ஏன்னா அக்டோபர் 10 படம் வருது அப்படிங்கிறதுனால அதே எனர்ஜியோடு அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம் அக்டோபர் 10 வரைக்கும். அதை தாண்டியும் போக போகிறோம். ஏன்னா அதுக்கடுத்து கூலி இருக்குது, அப்புறம் ஜெயிலர் 2 இருக்குது, இப்போ வேட்டையனுடைய ரிவ்யூ இருக்குது, வேட்டையனுடைய ட்ரெய்லர் இருக்குது. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 2 இன்னும் எவ்வளோ செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ கொண்டாட வேண்டியிருக்கு, சும்மா இருந்துருவோமா? அதனால் அடுத்தடுத்து கொண்டாடுவோம், தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது வேட்டையன் மேலே, எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.